ஜப்பானின் தெற்கு தீவு பகுதியில் இருக்கக்கூடிய கியூசு பகுதியில் அடுத்தடுத்து 2 முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கம் முதலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை பொறுத்தவரையில் ரெக்டர் அளவில் 6 ஆகும். அடுத்த கட்டமாக 2வது முறையாக ஏற்பட்ட நிலநடுக்கம் ரெக்டர் அளவில் 7.1 பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் என்பது மற்ற பகுதியிலும் எதிரொலிக்குமா என்ற நாட்டு மக்கள் அச்சத்தில் மூழ்கியிருக்கிறார்கள். 2 முறை அடுத்தடுத்து ஏற்பட்டிருக்கிறது. முதலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தும் 6 என்ற ரிக்டர் அளவிலும், அதற்கு பிறகு அதை தொடர்ந்து ஏற்பட்ட 2வது நிலநடுக்கம் 7.1 என்ற ரிக்டர் அளவிலும் பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக 5, 6 என்ற அளவை தாண்டினாலே அது சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக பார்க்கப்படும். மிகப்பெரிய அளவில் சேதங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமுள்ள நிலநடுக்கமாக பார்க்கப்படும். அந்த வகையில் ஜப்பானில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ஜப்பானினுடைய தெற்கு தீவு பகுதியில் இருக்கக்கூடிய கியூசு பகுதியில் தான் அடுத்தடுத்து 2 முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. முதலில் ஏற்பட்டது 6 என்ற ரிக்டர் அளவிலும், அதற்கு பிறகு ஏற்பட்டது 7.1 என்ற ரிக்டர் அளவிலும் பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்க காரணத்தால் ஒரு பதற்றமான சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது.